सिद्धं नवनीतचोरं व्रजे प्रसिद्धं नवनीतचोरं गोपाङ्गना चदुकूलचोरम् जिता पुरुषं नमामि चौरं गगन्यं पुरुषं नमामि श्रीराधिकाय हृदयस्य चोरं नवाम्बुदश्यामलकान्तिचोरं पदाश्रितानां च समस्तचोरं चौराग्रगण्यं पुरुषं नमामि अकिञ्चनीकृत्य पदाश्रितं य करोति भिक्षुं पतिगेहहीनं केनाप्यहो भीषणचौरैर्दृक् दृष्टश्रुतो वा न जगत्त्रयीपि यदीयनामापि हरत्यशेषं गिरिप्रसारानपि पापराशिन् आश्चर्यरूपो ननु चौरैर्दृक् दृष्टश्रुतो वा न मया कदापि धनं च मानं च तथेन्द्रियाणि प्राणांश्च हृत्वा मम सर्वमेव पलायसे कुत्र धृतोऽद्यचौरं त्वं भक्तिदाम्नासि मया निरुद्धं छिनत्सि घोरं यमपाशबन्धं भिन्नत्सि भीमं भवपाशबन्धं छिनत्सि सर्वस्य समस्तबन्धं नैवात्मनो कृतं तु बन्धं मनमानसे तामसराशि घोरे काराग्रहे दुःखं ये निबद्धं लभस्व हि चौरहरे चिराय स्वचौर्यदोषोचितमेव दण्डम् कारागृहे वस सदा हृदये मदीये मद्भक्तिपाशादृढबन्धननिश्चलः सन् त्वां कृष्ण हि प्रलयकोटिशतान्तरेऽपि सर्वस्वचौराहृदयात् न हि मोचयामि सर्वस्वचौराहृदयात् न हि मोचयामि। हरि बोल। हरे कृष्णा। हरे कृष्णा माता जी। हरे कृष्णा माता जी। हरे कृष्णा। हरे कृष्ण माता जी। हरे कृष्ण। हरे कृष्ण। हरे कृष्णा माता जी। हरे कृष्णा। हरे कृष्णा हरि बोल। हरे हरे कृष्ण माता जी। ரெக்கார்டிங் ஒரு செகண்ட் ஆஃப் பண்ண முடியுமா? हरे कृष्णा माता जी। ரெக்கார்டிங் கேஷி माता जी ரெக்கார்டிங் ஒரு few minutes ஆஃப் பண்ண முடியுமா? हरे कृष्णा ओके। हरि बोल। हरे कृष्णा। வெற்றிச்செல்வி माता जी and Krishna माता जी. Yes, Shanta माता जी. Yes माता जी. நம்ம ரிப்பீட் பண்ணலாமா? பண்ணலாம் ஓகே माता जी. हरि
இன்னைக்கு பகவத்கீதா 6வது அத்தியாயம் 26வது ஸ்லோகம். ஹரிவோல். யதோ யதோ நிஷ்சலதி यतो யதோ யதோ நிஷ்சலதி யதோ யதோ நிஷ்சலதி மனश्चञ्चलमस्थिरम् 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 ततस्ततो नियमयैतद् ततस्ततो नियम्यैतद् ततस्ततो नियम्यैतद् आत्मन्येवावशं नयेत् आत्मन्येवावशं नयेत् आत्मन्येवावशं नयेत् यतो यतो निश्चलति मनश्चञ्चलमस्थिरम् ततस्ततो नियम्यैतद् आत्मन्येवावशं नयेत् हरि बोल. हरे कृष्णा. சாந்தா மாதாஜி வாசிக்கிறீங்களா மாதாஜி? வாசிக்கிறேன் மாதாஜி. பதம் 26. யதோ யதோ நிச்சலதி மனச்சஞ்சலம் அஸ்திரம் ததஸ்ததோ நியம்யைதத் ஆத்மன்யேவ வசம் நயேத். ஹரே கிருஷ்ண பாரு. ஹரே கிருஷ்ண. हरे कृष्ण माताजी. हरे कृष्ण माताजी. हरे कृष्ण प्रभु जी. हरे कृष्ण माता जी. हरे कृष्ण प्रभु. हरे कृष्ण माताजी. हरे कृष्ण माताजी. हरे कृष्ण माताजी. ज्ञानतिवरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः. नमो बोधाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नाम. नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्णा. யாராவது மொழிபெயர்ப்பு படிக்கிறீங்களா? மனம் தனது சஞ்சலமற்ற நிலையற்ற தன்மையால் எங்கெல்லாம் சஞ்சரிக்கின்றதோ அங்கிருந்தெல்லாம் மனதை இழுத்து மீண்டும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. நம்ம இப்போ தியான யோகம் பார்த்துட்டு இருக்கோம். தியான யோகத்துல போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, பௌதீக விஷயத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வரணும், கொஞ்சம் கொஞ்சமா வந்து பக்திக்கு வரணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இன்னையோட ஸ்லோகால வந்து ஏதோ ஏதோ நிஷ்சலத்தி, எங்கெல்லாம் வந்து மனசு வந்து ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கு. மனசஞ்சலம் அஸ்தரம் அப்படின்னா அந்த மனசு வந்து இயல்பாகவே எப்படி இருக்கும் அப்படின்னா சஞ்சலமானதும் வந்து நிலையற்றதுமாக இருக்கு. ததஸ்ததோ நியம் எய்த் அப்படின்னா அந்த மாதிரி எங்க சென்றாலும் அங்க இருந்து என்ன பண்ணணும், அந்த மனசை வந்து கட்டுப்படுத்தி
இழுத்து கூட்டிட்டு வரணும். ஆத்மன் ஏவ வசம் நயேத். அந்த ஆத்மாவில், அதாவது பகவானோட நினைவுக்கு வந்து அந்த ஆத்மாவை இழுத்து பிடிச்சு கூட்டிட்டு வந்துடணும் அப்படின்றத சொல்றாங்க. இந்த ஸ்லோகால மைண்டோட குவாலிட்டியை பத்தி சொல்றாங்க. அந்த மைண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா நிശ്ചலமா இருக்கும். நிശ്ചலம் அப்படின்னு சொன்னா எப்பவும் கவலை நிறைந்து இருக்கும். எப்ப பார்த்தாலும் கணவரை பத்திய கவலை, குழந்தைகளை பத்திய கவலை, குழந்தைகளோட படிப்பு, எதிர்காலம், தன்னோட வேலை, இல்ல செக்யூரிட்டி பத்தி. சோ இந்த மாதிரி மனசு என்ன பண்ணும் அப்படின்னா எப்பவுமே வந்து கவலைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். அது வந்து ஒன் ஆஃப் த குவாலிட்டி. அதுக்கப்புறம் மனசஞ்சலம் அஸ்திரம். மனசு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு குரங்கு மாதிரி. அது வந்து அமைதியே இருக்காது. ஒரு குரங்கு என்ன பண்ணும், இங்க பாக்கும் அங்க பாக்கும், இங்க அமைதியா இருக்காது. அதுவும் அந்த குரங்குக்கு கொஞ்சம் மதுபானம் ஊத்திட்டா அது என்ன பண்ண முடியும், கையில பிடிக்க முடியாது. அதனால மனசு வந்து எப்படிப்பட்டதுன்னா அந்த மாதிரி சஞ்சலமானது அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தது வந்து என்ன அப்படின்னா ஸ்திரம் அப்படின்னா நிலையானது, அஸ்திரம் அப்படின்னா நிலையற்றது. சோ அந்த மனசு வந்து நிலையற்றது. சோ இந்த ஸ்லோகால 3 வார்த்தை வந்து இந்த மனசை பத்தி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. உலகத்துல வந்து மக்கள் வந்து மாறி மாறி பேசுறாங்க. எப்படி பேசுறாங்க அப்படின்னு சொன்னா, சில நேரத்துல வந்து தேவர் இது நல்ல குணத்துல நல்லா பேசுவாங்க. சில நேரத்துல வந்து அசுரர்கள் மாதிரி நன்மை எப்படி அப்படின்னா எப்பவுமே நிலை இல்லாதது. அதனாலதான் வந்து மக்கள் வந்து அந்த மாதிரி பேசுறாங்க. எக்ஸாம்பிள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஊருக்கு வந்து நம்ம டிக்கெட் புக் பண்றாங்க. டிக்கெட் புக் பண்ணிட்டு நம்ம போறோம். அப்ப ட்ரெயின் வந்து என்ன ஆகுதுன்னா ஏதோ ரீசனால கொஞ்சம் மிஸ் பண்ணிடுறோம். உடனே கணவர் என்ன சொல்லுவாரு, பாரு நீ லேட் பண்ணதாலதான் இப்ப ட்ரெயினை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த ஹஸ்பண்ட் வந்து சொல்லி திட்டுவாரு. அன்னைக்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா நியூஸ்ல வரும் என்னன்னா, இந்த மாதிரி இந்த ட்ரெயின் வந்துட்டு சம் ரீசனால வந்து ஃபயர் ஆயிடுச்சு, ஒரு 4 பெட்டி கம்பார்ட்மெண்ட் வந்து எரிஞ்சிடுச்சு, இல்ல அதுல நிறைய பேர் அடிபட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வரும். அப்ப நியூஸ் வந்தது அப்படின்னு சொன்னா அந்த நியூஸ பார்த்துட்டு அப்ப என்ன சொல்லுவாங்க, அதே ஹஸ்பண்ட் திட்டினா ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நல்ல வேலை தப்பிச்சிட்டோம். ஏன்னா அந்த 4 கம்பார்ட்மெண்ட் அதுலதான் நம்மளோட ஒரு டிக்கெட் சீட்டும் இருந்திருக்கும். போயிருந்தோம் அப்படின்னா நம்மளும் அவங்களோட சேர்ந்து கருகிதான் இருப்போம். சோ அதனால அது போக முடியாததாலதான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து காப்பாற்றப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மனைவியை வந்து உயர்த்தி பேசுவாங்க. சோ அந்த மாதிரி மனசு வந்து இன்னைக்கு ஒண்ணு பேசும், நாளைக்கு ஒண்ணு பேசும். அது வந்து நிலையாவே இருக்காது. இப்போ ஒரு பசங்களை எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பசங்க காலேஜ் படிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, ஜாப் போகாம இங்கேயும் அங்கேயும் சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா எப்படி ஊதாரித்தனமா சுத்திட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே அந்த பையன் ஒரு வேலைக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருதுன்னு வச்சுக்கோங்களேன். உடனே வந்து என்ன சொல்லுவாங்க வீட்டுல இருக்கவங்க, எனக்கு அப்பவே தெரியும் இந்த பையன் வந்து கண்டிப்பா இவன் கவர்மெண்ட் ஜாப் போவான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் எல்லாம் ஏன் அப்படின்னா மனசு வந்து நிலையற்றது. இன்னைக்கு ஒரு பேச்சு பேசும், நாளைக்கு ஒரு பேச்சு பேசும். இது அதோட நேச்சர். சோ அதனால நம்ம அதை ஒண்ணும் பண்ண முடியாது. இப்போ மகாபாரதத்துல கூட எல்லாருக்குமே மகாபாரதத்தை பத்தி தெரியும். அதுல கர்ணன் பத்தி தெரியும். கர்ணன் வந்து எல்லாருக்குமே வந்து தானம் நல்லா செய்வாரு, கொடை வள்ளல் அப்படின்னு தெரியும். அவர் வந்து இடது கையில இருந்து தானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ மத்தவங்க பக்கத்துல இருக்கவங்கள ஏன் இடது கையால தானம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாராம். அதுக்கு வந்து அவர் சொல்றாராம், நான் இடது கையில இருந்து வலது கையில தானம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள என்னோட மனசு மாறிடுச்சுன்னா என்ன பண்றது, அதனாலதான் வந்து நான் இடது கையில இருந்தே நான் தானம் பண்றேன் அப்படின்னு சொல்லி வந்து கர்ணன் வந்து சொல்றாராம். சோ அந்த மாதிரி மனம் எப்பவுமே ஸ்திரமா வந்து இருக்காது. இத நிலையில்லாத இது வந்து மனசு. சோ இத வந்து நம்ம நம்ப கூடாது. அந்த மனசை என்ன பண்ணணும் அப்படின்னா வசியப்படுத்தணும். வசம் நயேத். எப்படி வசப்படுத்தணும் அப்படின்னா இப்ப வந்து நம்மளோட மனசு எப்படி இருக்குன்னா லூசா இருக்கு. அதை எப்படி வசப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், ஆக்சுவலி அவன்கிட்ட வந்து கெட்ட குணங்கள் எல்லாம் இருக்கும், கெட்ட பழக்கங்கள்லாம் இருக்கும். அந்த பொண்ணை வசியப்படுத்துறதுக்காக தன்னை அப்படியே ஆக்ட் பண்ணி நல்லவன் மாதிரி நடிச்சு எப்படியாவது வசியப்படுத்துவான் இல்லையா. சோ அந்த மாதிரி மனசை வந்து நம்ம வசியப்படுத்தணும். பகவான் இங்க எப்படி வசியப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, மைண்ட் வந்து எப்பவுமே அது போன போக்கெல்லாம் நம்ம விடக்கூடாது. ஆனா ஜென்ரலாவே இந்த உலகத்துல வந்து எல்லாருமே எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா மனம் போன போக்குலதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க.
சோ அந்த மாதிரி மனம் போன போக்குல வாழக்கூடாது. அத வந்து நம்ம கண்ட்ரோலுக்கு மைண்ட கொண்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த மனச நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அதுதான் கோஸ்வாமி அப்படின்னு சொல்லி சில பிரபுபாதர் பர்பட்ல சொல்லியிருக்காங்க. ஆம், அதே மனசு சொல்றபடி நம்ம கேக்குறோம், மனசு கண்ட்ரோல்ல நம்ம இல்ல அப்படின்னா நம்ம வந்து கோதாசன், அந்த மனசுக்கு நம்ம சேவகனா இருக்கும். அது எப்படி ஒரு எடுத்துக்காட்டுல புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம வழியில போறோம், ஒரு ஹோட்டலை கிராஸ் பண்றோம், அங்க வந்து நமக்கு அப்படியே பரோட்டா குருமா ஸ்மெல் கமகமன்னு வருது. அப்ப வந்து அந்த மைண்ட வந்து கண்ட்ரோல் பண்ணாதவன் என்ன பண்ணுவான், இன்னைக்கு ஒரே ஒரு நாள், இன்னைக்கு போய் சாப்பிடலாம். அதுக்கு பல ரீசன் இருக்கும். பசிக்குது, இல்ல வீட்டுல சமைக்கல, அந்த மாதிரி பல ரீசன் இருக்கும். அவன் கண்ட்ரோல் பண்ணாம போய் சாப்பிடறான் அப்படின்னா அவன் கோதாசன். ஆனா இல்ல, இது பிரசாதம் இல்ல, இது ஆஃபர் பண்ணாதது அப்படின்னு சொல்லி மனச கண்ட்ரோலோட இருக்கான் இல்லையா, அவன் வந்து கோஸ்வாமி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறான். சோ இப்படி மனச வந்து இழுத்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பகவான் வந்து இங்க சொல்றாரு இந்த ஸ்லோகம்ல. அஷ்டாங்க யோகிகள் வந்து தன்னோட மனசை எப்படி கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, தனியா காட்டுக்கு போயிட்டு அங்க வந்துட்டு யாரும் இல்லாத இடத்துல புலன்களையும் மனசையும் வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. ஆனா அது கஷ்டப்பட்டு பண்றாங்க. ஆனா ஒரு பக்த யோகி, பக்தன் வந்து என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, தன்னோட புலன்களை எல்லாமே, மனசையும் புலன்களையும் பகவானோட சேவையில ஈடுபடுத்தி அதை வந்து ஈஸியா வந்து கண்ட்ரோல் பண்றான். அது எப்படின்னா, பகவான் வந்து புலன்களுக்கெல்லாம் வந்து உரிமையாளர், ரிஷிகேஷன். அதனால வந்து நம்மளோட புலன்களை வந்து நம்ம பகவானுக்கு சேவை பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து கண்ட்ரோல் ஆயிடும் அப்படின்றது இந்த ஸ்லோகம்ல இருந்து தெரிஞ்சுக்கலாம். கண்ட்ரோல் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்கன்றத அடுத்த ஸ்லோகம்ல சொல்ல போறாங்க. ஆத்மாவையும் பரமாத்மாவையும் ரியலைஸ் பண்ணுவாங்க. அத அடுத்த வரக்கூடிய ஸ்லோகம்ல பார்ப்போம். இந்த இதுக்கு வந்து ஒரு குட்டி கதை என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு குரு இருக்காரு. குரு கிட்ட சிஷ்யன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, குருவே குருவே, எனக்கு மனசை வந்து நான் மெடிடேட் பண்ண உட்கார்றேன், ஆனா கண்ணை மூடின உடனே எனக்கு வந்து மனசு வந்து குரங்க மாதிரி இங்கேயும் அங்கேயும் அலைப்பாஞ்சிட்டு இருக்கு, எனக்கு ஏதாவது ஒரு ஈஸியா ஒரு வழியை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு குரு சொல்றாரு, நான் ஒரு மந்திரம் சொல்றேன், ஆனா ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, அந்த குரங்க மட்டும் நீ மனசுல நினைக்க கூடாது அப்படின்னு சொல்ற. இது ஒரு பெரிய பிரமாதமா பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், போய் உட்காரோம். கண்ணை மூடி அடுத்த செகண்டே என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அந்த குரங்கு தான் வரும் ஞாபகத்துக்கு. அந்த குரங்குனா சாதாரணமா இல்ல, பல வெரைட்டி ஆஃப் குரங்குகள் ஞாபகத்துக்கு வரும். உடனே வந்து இந்த மாதிரி நடந்தது சொல்லுவான். சோ என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலாமோ அப்படின்னு சொன்னா, காட்டு யானைக்கு சமமா. இப்ப காட்டு யானைய வந்து பாகன் வந்து கூட்டிட்டு போறான் அப்படின்னா, அது தும்பிக்கையை வச்சுட்டு சும்மாவா இருக்கும், அது கடையில உள்ள அந்த கூரைகள் எல்லாம் எடுத்துட்டு இருக்கும். பிளஸ் அங்க தொங்கிட்டு இருக்க பழங்கள்லாம் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த தும்பிக்கைக்கு வந்து ஒரு இரும்பு சங்கிலியை வந்து கொடுத்துடுறான். அது வந்து அதை வச்சு அதை தன்னோட தும்பிக்கையை தானே சுத்திட்டு அதுல வந்து அதுல போக்கஸ் பண்ணிக்குது. அதனால மத்தது எதையும் அதை டிஸ்டர்ப் பண்றது இல்லை. சோ அந்த மாதிரி மனசை வந்து பகவானோட சேவையையும் பகவானோட நாமத்தையும் ஜபிக்கும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஈஸியா கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றதுக்கு இந்த ஸ்டோரி. இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, இல்லாட்டி பாகவதம் ஸ்டோரிக்கு போயிடலாம். ஹரே கிருஷ்ணா. பாகவதம் ஸ்டோரிக்கு போயிடலாமா? இல்ல, நல்லா இருந்தது, உங்க எக்ஸ்பிளனேஷன் நல்லா இருந்தது. அந்த கோஸ்வாமி சொன்னீங்க, நல்லா இருந்தது. அதுல சுவாமி ஒரு வார்த்தையை சேர்த்திருக்காரு அந்த பர்பட்ல. அது சுவாமி என்பதனுடைய பொருளும் இது நாள் வரையும் மக்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, சாதாரண கண்ட்ரோல் பண்ணக்கூடியவங்க கோஸ்வாமி. அதே மாதிரி ரிஷிகேஷன் ஒரு வார்த்தை அது வந்து பகவான் வந்து நம்மளோட புலன்களை வந்து அவர் வந்து கண்ட்ரோல் படுத்துறாரு, உரிமையாளர். புலன்களுக்கு அதிபதி யாரு அப்படின்னா பகவான். அதனால அவருக்கு ரிஷிகேஷன் சொல்லுவோம். இவர் ஆளுக்கு பேரும் உண்டு, ரிஷிகேஷன் பேரும் இருக்கு. ஆனா ரிஷிகேஷன்ல ஊருக்கு பேரும் இருக்குல்ல, ரிஷிகேஷ் அந்த ஊரும் வந்து கிருஷ்ணனுடைய திருவிளையாடல இருந்த இடமா என்னன்னு தெரியல. ரிஷிகேஷ், ஹரித்வார், அந்த ஹரித்வாரத்துக்கு மேல ரிஷிகேஷ் இருக்கு. ரிஷிகேஷையும் அந்த பேரே ரிஷிகேஷ்னே இருக்கு. ஒண்ணு சொல்லலாம். நல்லா இருந்தது, உங்க எக்ஸ்பிளனேஷன் நல்லா இருந்தது, சந்தோஷம். சரி, பாகவதம் ஸ்டோரிக்கு போயிடலாம். நாராயண நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதி வியாசம் ததோ ஜெயமுதிரேத் நஷ்டப்ராய தேஷபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா
भक्ति भवति नैष्टिकी मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरम् ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. அத்தியாயம் 18. இதுல வந்து என்ன அப்படின்னா, காளிங்கனை வந்துட்டு அடக்கிட்டு கிருஷ்ணர் வராரு. எல்லாருமே பிரஜாவாசிகள், யசோதாமா, நந்த மகாராஜ், இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, கட்டி அணைச்சிக்கிறாங்க. இந்த மாதிரி இன்சிடென்ட் ஆயிடுச்சுட்டு. சோ இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அவங்க வந்து மாலை நேரம் ஆயிடுது. அதனால என்ன பிளான் பண்ணிடுறாங்க அப்படின்னா, யமுனை நதிக்கரையிலே நம்ம தங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. அப்படி யமுனை நதிக்கரையிலே தங்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு நள்ளிரவு வந்து அந்த வனம் ஃபுல்லா வந்து தீப்பற்றி எரியுது. அப்ப தீப்பற்றி எரியும் போது எல்லாரும் நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், அம்மா அப்பான்னு கூப்பிடுவோம். ஆனா அங்க இருந்த பிரஜாவாசிகள்லாம் என்ன பண்றாங்க, கிருஷ்ணா பலராமா எங்களை காப்பாத்து அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. கிருஷ்ணர் வந்து அவரோட கருணையால எல்லா நெருப்பையும் வந்து தான் வந்து முழுங்கிறாரு. ஏன்னா அவர் முழுமுதல் கடவுள் இல்லையா, அதனால பண்ண முடியாதது எதுவுமே இல்லை, அதை பண்ணிட்டாரு. இது வரைக்கும் நேத்தியோட கிளாஸ் வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னு சொன்னா, கிருஷ்ணர் இதெல்லாம் முடிச்சுட்டு இவங்க ரிட்டர்ன் பேக் டு பிருந்தாவன் வராங்க, அந்த யமுனை நதி கரையில இருந்துட்டு. அப்ப வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, கிருஷ்ணர், பலராமர், கன்றுக்குட்டி, பசுக்கள், பிரஜவாசிஸ் எல்லாருமே வராங்க. எல்லாருமே வந்து கிருஷ்ணரோட புகழை பாடிக்கிட்டு வராங்க. ஏன்னா கிருஷ்ணர் வந்து இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லி அவரோட புகழை பாடிக்கிட்டு வராங்க. இந்த மாதிரி பிரஜவாசி சென்டர்ல கிருஷ்ணர் பலராமரும் ஹாப்பியா இருக்காங்க. அப்ப வந்து கோடை காலம் வந்து வருது. அந்த கோடை காலம் வந்து ஆக்சுவலி நமக்கு கோடை காலம் அப்படின்னா அது வந்ததுல எப்படி இருக்கும் அப்படின்னா, உஷ்ணமா இருக்கும். நமக்கு எப்படா இந்த அக்னி நட்சத்திரம் முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு வருத்தமா இருக்கும். ஆனா விருந்தாவனத்துல எப்படி இருந்ததுன்னா, அவங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாது. கோடை காலத்தை ஹாப்பியா வர வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, கிருஷ்ணரும் பலராமரும் இருந்ததுனால அந்த பிருந்தாவனம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி இங்க கொடுத்துருக்காங்க. பிருந்தாவனம் வந்து எப்பவும் அருவிகள்ல தண்ணி போய்கிட்டு இருக்கும். யமுனை நதி, ஏரி, அப்புறம் அந்த வனங்கள் எல்லாம் பசுமையா இருக்குமா. அந்த ஏரிகளை சுத்தியும் வந்து பச்சை பசேன்னு புற்கள்லாம் வந்து இருக்குமா. அதே மாதிரி அந்த தாமரை எல்லாம் பாத்தீங்கன்னா அழகா அப்படியே நிறைய வெரைட்டி ஆஃப் தாமரை பூ இருக்கும். ஒரே நறுமணமா இருக்குமா. மலர்களோட நறுமணம் வந்து அந்த ஏரிகள் சுத்தியும் வந்து இருக்குமா. அதுக்கப்புறம் வந்துட்டு அங்க நிறைய பறவைகள், நிறைய டைப் ஆஃப் அந்த வெரைட்டியா மான்கள்லாம் வந்து அழகழகா வந்து அங்க இருக்குமா. அங்க மயில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நல்லா டான்ஸ் ஆடுமா, நடனம் ஆடுமா. குயில்கள்லாம் கூவிக்கிட்டு இந்த மாதிரி பயங்கர ரம்மியமா இருக்குமா. அங்க உள்ள மலர்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, மயில் தோகையில எப்படி கலர் இருக்குமோ அப்படி இருக்குமா அந்த அங்க உள்ள மலர்கள் எல்லாம். சோ அந்த மாதிரி ரம்மியமா இருக்குமா. அதனால வந்து அங்க எப்பவும் அந்த வண்டுகள் எல்லாம் அப்படியே ரீங்காரம், இந்த சவுண்டு காயின் வந்துட்டு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஜாலியா இருப்பாங்களாம். சோ அந்த கோடை காலம் கூட அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, வசந்த காலம் மாதிரி ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்களாம். அதனால அந்த கோடை காலத்தோட பாதிப்பு வந்து அவங்களுக்கு வந்து இருக்காதாம். சோ அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க என்ன பண்றாங்க, கிருஷ்ணர், பலராமர் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, எதுக்கு போறாங்க அப்படின்னு சொன்னா, காட்டுக்கு போறாங்க. எதுக்கு காட்டுக்கு போறாங்க அப்படின்னா, மறுபடியும் அவங்கள பசங்க எல்லாம் அப்படியே மாடு மேய்ச்சிக்கிட்டு வந்து விளையாடிக்கிட்டு அதுக்காக வந்து காட்டுக்கு போறாங்க. அப்போ காட்டுக்கு போகும்போது என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணுவாராம், கிருஷ்ணர் வந்து டான்ஸ் பண்ணுவாராம். அங்க மத்தவங்க கொஞ்சம் பேர் வந்து பாட்டு பாடுவாங்களாம். அந்த இசைக்கருவிகள் எல்லாம் இசைச்சுக்கிட்டு ரொம்ப ரொம்ப ஜாலியா கும்மி அடிச்சுக்கிட்டு ஹாப்பியா இருப்பாங்களாம். ஆக்சுவலி அந்த சிறுவர்கள்லாம் யாரு அப்படின்னு சொன்னா, கிருஷ்ணருக்கு உதவி பண்றதுக்காக வானுலகிலிருந்து வந்தவர்களாம் அந்த சிறுவர்கள் எல்லாம். இங்க வந்து கிருஷ்ணர் இங்க வந்த உடனே இங்க அவருக்கு உதவி பண்றதுக்காக வந்தவங்க தான். சோ இந்த மாதிரி ஜாலியா விளையாடிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்போ போய்கிட்டு இருக்கும் போது இவங்க என்னென்னலாம் விளையாடுவாங்க அப்படின்னா, கண்ணை கட்டி விளையாடுவாங்க, ஊஞ்சல் ஆடுவாங்க, அப்புறம் மல்யுத்தம் பண்ணுவாங்க, விளையாடுறது. சோ இந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்க விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ விளையாடிட்டு இருக்கும் போது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு அசுரன் வரான். யாரு அப்படின்னா, பிளம்பாசுரன் அப்படின்னு சொல்லி ஒரு அசுரன் வரான். அந்த அசுரன் வந்து பாக்குறான், ஓகே இவங்க எல்லாம் சிறுவர்களா இருக்காங்க, அவங்கள மாதிரி உருமாறி போயிடணும், அப்பதான் வந்து அவங்கள டைரக்டா போய் தாக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த சிறுவர்கள் மாதிரி ஒருத்தர் கூட்டமா வரான். அப்ப வந்து
கிருஷ்ணர் யாரு? முழுமுதற் கடவுள். அவருக்கு தெரியாது இருக்குமா? ஓகே நண்பா விளையாட வந்திருக்கேன், ஓகே வா அப்படின்னு சொல்லி அவரு விளையாடுறதுக்கு வந்து கூட்டத்துல வந்து வரவேற்கிறாரு. அப்ப வந்துட்டு ஆஹ் இதுல இந்த கேமோட இது என்ன அப்படின்னு சொன்னா, அந்த டீம் வந்து ரெண்டா பிரிச்சுக்கிறாங்க. ஒருத்தவங்க வந்து கிருஷ்ணரோட டீம், இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா பலராமரோட டீம். கிருஷ்ணரோட டீம்ல வந்துட்டு இவங்க எல்லாம் யாரு இருக்காங்க? யாரு? அந்த அசுரன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து கிருஷ்ணரோட டீம்ல இருக்கான். பலராமரோட டீம்ல சுதாமா இவங்க எல்லாம் இருக்காங்க. இதுல என்னன்னா மல்யுத்தம் பண்றாங்க. இதுல எந்த டீம் வின் பண்றாங்களோ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, தோத்த டீம் என்ன பண்ணணும்னா, வின் பண்ண டீமை வந்து ஒருத்தரையா வந்து தூக்கிட்டு போகணும். அந்த வனத்துல வந்து தூக்கிட்டு போகணும். அந்த வனம் பேரு என்ன அப்படின்னா பாண்டீஸ்வர் வனம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து கிருஷ்ணாவோட டீம் வந்து தோத்து போயிடுது. இவங்களோட டீம், பலராமரோட டீம் வந்து வின் பண்ணிடுறாங்க. அப்போ வின் பண்ணிட்ட உடனே என்ன பண்றாங்கன்னா, சுதாமாவை வந்து கிருஷ்ணர் தூக்கிக்கிறாரு. இவர் வந்து பலராமரை வந்து யார் தூக்கிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த பிலம்பாசுரன் வந்து தூக்கிக்கிறான். அவன் வந்து என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, கிருஷ்ணரை பக்கம், ஆனா வந்து அவன் வந்தது எதுக்குன்னா கிருஷ்ணரை பலராமரையும் கொல்றதுக்காக தான். இங்க கிருஷ்ணர் பக்கம், கிருஷ்ணர் வந்து இவரை ஒண்ணும் பண்ண முடியாதுன்றத அவன் தெரிஞ்சுக்கிட்டான். சரி பலராமரை அப்படியே தூரமா தூக்கிட்டு போலான்னு எடுத்துக்கிட்டு அவன் ரொம்ப தூரம் தள்ளி போயிட்டான். ரொம்ப தூரம் தள்ளி போன உடனே பலராமர் வந்து ஒரு மலை மாதிரி அந்த மாதிரி இருக்கவுன்னா அந்த வெயிட் தாங்க முடியாம என்ன பண்றான் அப்படின்னா, அவனோட ரியலோட அந்த சொரூபம் வெளியே வருது. சின்ன பையனா இருந்தான். பார்த்தா இவருக்கு வந்து பலராமன் நம்மள தூக்கிட்டு வந்தவனா இப்படி இருக்கான் அப்படின்னு சொன்னா, அவனோட கிரீடம் வந்து தங்கத்துல இருக்கு, காதணிகள் போட்டுக்கிட்டு, கண்கள்லாம் அப்படியே வந்து ரெட்டா இருக்கு, பற்கள்லாம் வந்து கோரப்பல்ல மாதிரி இருக்கு. சோ அந்த அப்படியே உடல்லாம் அப்படியே கருகருன்னு இருக்கு. நம்மள தூக்கிட்டு வந்தவனா இப்படி இருக்கான் அப்படின்னு பலராமருக்கு வந்து ஒரே பயங்கர ஷாக் ஆயிடுது. அப்புறமா என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அவர் பார்த்துட்டு தன்னோட குஷ்டியால ஒரே ஒரு குத்து குத்துறாரு. அவன் வந்துட்டு என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, அப்படியே எப்படி ஒரு நசுக்கப்பட்ட பாம்பு வந்து கீழே சரியுமோ அந்த மாதிரி சரிகிறான். அப்ப சரியும் போது மழைகளை ஒரு மலையை சரிஞ்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பயங்கர சவுண்டு. அந்த சவுண்டோட சரியும் ஒண்ணு எல்லாரும் ஓடி வராங்க. பலராமான்ட்டு ஓடி வராங்க. பலராமனுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஏன்னா கிருஷ்ணரையும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு தூரமா தூக்கிட்டு வந்துட்டான் இல்லையா, அதனால. அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படியோ நீ வந்து மரணத்துல இருந்து தப்பிச்சுட்ட பலராமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கட்டி அணைச்சுக்கிறாங்க, பாராட்டுறாங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. அப்படி பண்ணும்போது தேவர்கள் எல்லாம் வந்து பூவெல்லாம் பொழிஞ்சு வந்து பலராமரை வந்து பாராட்டுறாங்க. இந்த மாதிரி வந்து இந்த பிருந்தாவன வாசிகளை வந்து இந்த பிலம்பாசுரன் அப்படின்றது ஒரு அசுரன் கிட்ட இருந்து பலராமர் வந்து காப்பாத்துறாரு. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஸ்டோரியில இருந்து பிருந்தாவனம் வந்து கிருஷ்ணரும் பலராமரும் இருந்ததுனால அது வந்து கோடைக்காலம் கூட எப்படி இருந்தது, வசந்த காலம் மாதிரி இருந்தது இல்லையா. சோ அந்த மாதிரி இந்த பௌதிக உலகத்துல நம்ம எப்பவும், ஆனாலும் நம்ம கிருஷ்ண உணர்வுல பகவானுக்கு பக்தி சேவை பண்ணிட்டு இருக்கும் போது அதோட பாதிப்புகள் வந்து நமக்கு இருக்காது அப்படின்றது நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா, கிருஷ்ணரை விட்டு தள்ளி போன உடனேதான் அவன் அந்த பிலம்பாசுரன்ற ஒரு அந்த அசுரனோட சுயரூபம் தெரிஞ்சது இல்லையா. சோ அந்த மாதிரி கிருஷ்ணரை விட்டு தள்ளி போகும்போதுதான் இந்த பௌதிக நேச்சரோட தாக்கங்கள் நமக்கு அதிகமா இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, பகவானோடையும் பகவானோட நாமத்தையும் பகவானோட பக்தர்கள் கூடயும் இருந்து நம்ம எப்பவும் விலகக்கூடாது. அவங்களோடயே இருக்கும்போது நமக்கு அதோட தாக்கங்கள் வராது. அவங்கள விட்டு தள்ளி பிரிஞ்சு போறோம் அப்படின்னு சொன்னா நமக்கு இந்த பௌதிக நேச்சரோட தாக்கம் வந்து அதிகமா இருக்கும். ஃபால் டவுன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு, அடிபட்டு உதப்படுவோம். தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, கூட்டத்திலேயே கூட்டமா வந்து இவர் வராரு. யாரு? அந்த இவன் அசுரம் பிலம்பாசுரன் வரான். ஆனா பகவான் வந்து பரமாத்மாவா ஒருத்தருக்குள்ளேயும் இருக்கார். அவருக்கு ஆரம்பத்திலேயே தெரிஞ்சது இல்லையா. அந்த மாதிரி நம்ம பக்தி பண்ணும்போது நிறைய நம்ம அடுத்தவங்க புகழணும் அப்படின்னு நினைச்சு பண்ணுவோம். ஆனா அதோட நம்ம எதுக்காக பண்ணணும் அப்படின்னா பகவானோட திருப்திக்காகவும் நம்மளோட குருவோட திருப்திக்காகவும் நம்ம பண்ணணும். அப்படி பண்ணோம். ஏன் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொருத்துக்குள்ளேயும் பரமாத்மாவா பகவான் இருக்காரு. நம்ம என்ன இன்டென்ஷன்ல நம்ம அங்க சர்வீஸ் பண்றோம் அப்படின்றத பகவான் வந்து பரமாத்மாவை இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. சோ அதனால நேர்மையான முறையில
நம்ம பக்தி பண்ணணும் அப்படின்றது இந்த கதையில இருந்து இந்த 3 விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம். அந்த ஸ்டோரியில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, மனம் வந்து நிശ്ചல இதுல ஸ்லோகம்ல இருந்து மனம் நிശ്ചலமானது, சஞ்சலமானது, பிளஸ் அது வந்து என்ன அப்படின்னு சொன்னா அஸ்திரமானது, நிலையற்றது. அதனால மனசை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஆனா அஷ்டாங்க யோகி வந்து காட்டுக்கு போய் புலன்களையும் மனசையும் கண்ட்ரோல் பண்றான். ஆனா வந்து ஒரு பக்தன் வந்து பகவானுக்கு பக்தி சேவை, பகவானோட நாமத்தை சொல்லி அழகா ஈஸியா வந்து மனசை கண்ட்ரோல் பண்றான் அப்படின்றது இந்த ஸ்லோகம்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது இதுல டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. அந்த அசுரன் பேர் என்னன்னு சொல்லுங்க மாதாஜி. பிலம்பாசுரன் மாதாஜி. பிலம்பாசுரன். எஸ் மாதாஜி. சிறப்பா இருந்தது மேடம். அடுத்த இதுக்கு போயிடலாம் மாதாஜி. நான் முடிஞ்சது, அடுத்த போங்க, அடுத்த லெவலுக்கு போங்க மாதாஜி. யாருக்கும் டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா ரீகேப்புக்கு போயிடலாம் மாதாஜி. ஓகே மாதாஜி, வெரி குட். யாருக்காவது வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? மாதாஜி கிட்ட ஷேர் பண்ணுமா? இன்னைக்கு ரீகேப் வந்து ரேவதி மாதாஜி பண்றாங்க நமக்கு. ஹரே கிருஷ்ணா. ரேவதி 26 மாதாஜி. மனம் இயற்கையாகவே சஞ்சலமானதும் நிலையற்றதும் ஆகும். மனதினால் புலன்களை கட்டுப்படுத்துபவன் கோஸ்வாமி, மனதினால் கட்டுப்படுபவன் கோதாஸ். தூய்மையற்ற புலன்களினால் கிருஷ்ணருக்கு தொண்டு செய்வதே கிருஷ்ண உணர்வாகும். யோக பயிற்சியின் உன்னத பக்குவ நிலை புலன்களை முழு கட்டுப்பாட்டு கொண்டு வருவதே ஆகும். அப்புறமா வந்து பாகவதம் கதையில வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, கிருஷ்ணரும் பலராமரும் சேர்ந்தே இருந்தாங்கன்னா கோடை காலமும் வசந்த காலம் போல இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க மாதாஜி. மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நம்ம பக்தி செஞ்சோம்னா, அந்த சங்கத்தோட நம்ம சேர்ந்து இருந்தோமா எப்பவுமே கிருஷ்ணரை வந்து நம்ம கூட இருப்பாங்க. பக்தி தொண்டு செஞ்சுக்கிட்டு இருந்தோமோ எந்த துன்பமும் நம்ம கிட்ட வந்து சேராதுன்னு சொன்னீங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பாயிண்ட்ஸ் எங்களுக்காக சூப்பரா சொன்னீங்க. தேங்க்யூ. ரீகேப். எஸ் மாதாஜி. மாதாஜி என்ன சொன்னீங்க? ஹரே கிருஷ்ணா. இல்ல, எனிதிங் டு ஆட் அப்படின்னு கேட்டேன் மாதாஜி. ரேவதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. என்னன்னா ஹரே கிருஷ்ணா மாதாஜி. என்னன்னா பிருந்தாவனம் கிருஷ்ணரும் பலராமரும் இருந்த போது கோடையோட தாக்கம் எப்படி இல்லையோ, நமக்கு இந்த அந்த நிச்சலம், அந்த கவலைகள், அதோட தாக்கங்கள்லாம் வந்து நமக்கு இருக்காது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான் மாதாஜி, வேற எதுவும் இல்ல. ஹரே கிருஷ்ணா. நல்லா ரீக்கா பண்ணிருந்தீங்க. வாஞ்சா கல்பத்தை சொல்லிடலாமா மாதாஜி? எஸ் மாதாஜி, எஸ் மாதாஜி. ஹரே வாஞ்சா கல்பத ரூபஸ்ய கிருபா சிந்துபீவ ச पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। अनंत कोटि वैष्णव की जय। श्री प्रभुपाद की जय। श्री गुरु महाराज की जय। निताय गौर प्रेमानंदे हरि हरि। थैंक यू माता जी, सन प्रभु जी। हरे कृष्णा माताजी।